எவ்வாறு ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு வணக்கம். இன்று காலை உங்களிடம் உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உடல் பருமன் அப்படிங்கிறது என்ன, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ உடம்பில் இருக்கின்ற கொழுப்பு தன்மை தான் உடல் பருமன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உயரத்திற்கேற்ற எடை நமக்கு இருக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், BMI. பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் என்ன? நம் எடையை எடுத்துக்கொள்ள வேண்டும், நம் உயரத்தை அளவிட்டு கொள்ள வேண்டும். இது ரெண்டும் ஒரு ஃபார்முலாவில் போட்டால் உயரத்துக்கேற்ற எடை, உடல் எடை இருக்கின்றதா இல்லையா அப்படின்ட்டு தெரிஞ்சுவிடும். ஸோ இந்த BMI அப்படிங்கிறது 20லேருந்து 25க்குள்ளே இருக்க வேண்டும். ஸோ அவர்களுக்கு அவர்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 25லேருந்து 30க்குள்ளே அந்த BMI இருந்தால் கொஞ்சமாக உடல் பருமன் இருக்கின்றது, ஓவர் வெயிட் என்ற ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். 30க்கு மேலே போயிடுச்சுன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கின்றது அப்படின்ட்டு தெரிய வருது. அதே மாதிரி 20க்கு கீழே 19க்கு கீழே இருக்கும்போது அது உயரத்திற்கேற்ற எடை ரொம்ப கம்மியாக இருக்கின்றது. ஸோ அண்டர் வெயிட் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே நம் உடல் எடையை சீராக வைத்துக்கொள்ள உதவுகின்றன. ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு சரிவிகித ஊட்டச்சத்து எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக நம்மளுடைய உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் ஃபஸ்ட்டு அப்போது உடல் பருமன் ஏன் வருகிறது? நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சியும் உண்ணக்கூடிய உணவும் ஒரு பேலன்ஸாக இல்லை. நிறைய உணவு எடுத்துக்கிறோம், இல்லை அன்ஹெல்த்தியாக உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் உணவை எடுத்துக்கொள்கிறோம். அதே சமயம் கம்மியான எக்ஸசைஸ், உடற்பயிற்சி குறைவாக செய்கின்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி போய் கொழுப்பாக மாறி நம்முடைய உடலில் பருமனாக மாறிவிடுகிறது. ஸோ இதை மாற்றி அமைக்க வேண்டும். நம் உடல் நன்றாக ஒரு ப்ராப்பர் வெயிட், ஹெல்த்தி வெயிட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. நிறைய பேர் இம்மீடியட்டாக, அதாவது விதின் ஒரு சில குறுகிய காலத்திலேயே உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு தவறான கருத்தில் பல முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அதுவே அவர்களுக்கு உடல் நலக்கேடுகளையும் உண்டு பண்ணி விடுகின்றன. ஸோ நம்ம என்ன நினைவில் கொள்ள வேண்டும் என்றால், உடல் பருமன் ஒரு பிரச்சனை தான், ஆனால் அதை அறிந்து விட்டோம், அது இருக்குது, உடல் பருமன் இருக்குன்றது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அணுகினோமேனால் டெஃபினட்டாக அந்த உடல் பருமன் குறையும். ஸோ இப்போது முக்கியமாக நிறைய டயட்டிங் அப்படிங்கிறது இப்போது பாப்புலர் ஆகிடுச்சுங்க. நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ திடீர்னு சில பேர் எதுவுமே அரிசி சம்மந்தப்பட்ட, அதாவது மாவுச்சத்து சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே சாப்பிடாமல் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீர்களானால் பேலியோ டயட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது அதிகமான ஃபேட், ஹை ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் ரொம்ப கம்மியாக. ஸோ இந்த மாதிரி டயட் எடுத்தால் நம்ம மூதாதையர் எடுத்தார்கள், அந்த மாதிரி டயட் இப்போ எடுத்தோன்னா டெஃபினட்டாக நம்ம உடல் எடை குறையும் அப்படின்ட்டு ஒரு குரூப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டயட்ஸ் அப்பப்போ நம்ம சமுதாயத்தில் ஒரு பாப்புலராக இருக்குது. இது எல்லாத்தையும் விட ஸோ இந்த மாதிரி டயட்ஸ் இம்மீடியட்டாக உங்களுக்கு ஏதாவது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம், சில பேருக்கு கொடுக்கின்றது என்று மருத்துவ ஆராய்ச்சியும் சொல்கின்றது. பட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் எதுலேயுமே ப்ரூவ் பண்ணல. லாங் டேர்ம் நான் சொல்லும்போது சில மாதங்கள், வருடங்கள் தொடர்ந்து இதை கடைப்பிடித்தால் அதனால் என்னென்ன பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாங்கிறது இன்னும் நாம் கண்டறியவில்லை. டெஃபினட்டாக அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சரிவிகித ஊட்டச்சத்து என்பது நல்லதுன்றது ரொம்ப ரொம்ப நிறைய காலம் பண்ண ஆராய்ச்சியில் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை விட்டு நாம் பல குவிக் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இமீடியட்டாக வெயிட் குறைக்கிறது, இமீடியட்டாக ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்ற சில ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது பேக் ஃபயர் ஆகிவிடும். பேக் ஃபயர்னால் அது சில பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுவிடும். ஸோ அதை தவிர்த்து விடலாம். நாம் செய்ய வேண்டிய உடற்பருமனை நோக்கி நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்
சீரான உடற்பயிற்சி. அது உடற்பயிற்சிக்கு நம்ம முதலையே டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல ஒரு டைம் ஒதுக்கி இந்த டைமில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ தொந்தரவோ இல்லாத ஒரு 30-45 நிமிடங்கள் சீரான உடற்பயிற்சி. அதுவும் 4 விதமான உடற்பயிற்சி பார்த்தோம். எல்லாவற்றையும் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ஏரோபிக் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், பேலன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த எல்லா எக்ஸசைஸையும் சேர்த்து செய்யும்போது அந்த தசைகள் வலுவடைகின்றன, தேவையில்லாத கொழுப்பு கரைந்து விடுகின்றது. அடுத்து நாம் செய்ய வேண்டியது நல்ல சீரான உணவு முறைகள். ஸோ இஷ்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கோம் டாக்டர், அதனால் எங்களுக்கு டைமுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நல்லது கிடையாது. கரெக்டான ஒரு டைம் வைத்துக்கொண்டு அந்த அரை மணி நேரம் இடைவெளியில் நன்றாக சாப்பிட வேண்டும். ஸோ காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்கிறோம், ஒரு 8:30 அந்த டைம், 9 மணிக்குள்ளே. அதே மாதிரி மதிய உணவு 1 மணி 1:30 மணி அந்த டைம். சாயந்தரம் முடிந்த அளவுக்கு 7-8 மணிக்குள்ளேயே இரவு டின்னரை முடித்து விட வேண்டும். தூங்குவதற்கு முன் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இடைவேளை வேண்டும், சாப்பாட்டிற்கும் இரவு சாப்பாட்டிற்கும் தூக்கத்திற்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இடையில் என்ன சாப்பிடலாம் டாக்டர்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவர்களுக்கு இடையில் எடுத்துக்கொள்ள பிடித்தது நொறுக்கு தீனி இல்லையா? நிறைய பேர் நொறுக்கு தீனி சாப்பிட்றோம். இல்லாட்டி பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது, எங்கே போனாலும் கேன்டீனில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள், எண்ணெயில் பொரித்த விஷயங்கள் இல்லை பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நாம் முழுமையாக தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். அவற்றை குறைத்து விட்டு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இன்பிட்வீன் மீல்ஸ், ஸோ நாம் சாப்பிடக்கூடிய காலை, மதியம், இரவு உணவுக்கு நடுவே எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான சிற்றுண்டிகள் என்னவெல்லாம்? ஸோ சாலட்ஸ் எடுத்துக்கலாம், சாண்ட்விச் எடுத்துக்கலாம். ஸோ நட்ஸ், நிறைய பேருக்கு நட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எடுத்துக்க மாட்டீங்க, ஏன்னா அது வெயிட் போட்டுடும் சொல்லி ஒரு பயம். நட்ஸ் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். ஒரு 7-8-10 நட்ஸ், மிக்சட் நட்ஸ், சின்ன ஒரு கை அளவில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நட்ஸ், மிக்சட் நட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் நாம் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இவையெல்லாம் ஹெல்த்தி ஃபேட்ஸ். இதெல்லாம் நட்ஸ் எடுத்துக்கிறது, உங்களுடைய எண்ணெய் அளவு, எண்ணெயில் நீங்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தனியாக ஒரு எபிசோடில். பட் சரியான ஹெல்த்தியான ஆயில்ஸ், ஹெல்த்தியான ஃபேட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடல் எடை குறைய வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உடல் வலிமையை கூட்ட வேண்டும், தசைகளின் வலிமையை கூட்ட வேண்டும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஸோ கெட்டிங் ஸ்ட்ராங்கர், கெட்டிங் ஃபிட்டர் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் கோல். உடல் எடை குறைய வேண்டும் என்பது ஒரு நெகட்டிவ் கோல். ஸோ அப்படி ரொம்ப யோசித்து டிப்ரெஸ் ஆகாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு நாம் ஒரு 6 மாதத்தில் நல்ல இன்னும் ஹெல்த்தி ஆக போகிறேன், ஃபிட் ஆக போகிறேன், ஸ்ட்ரென்த் அதிகமாக போகுதுன்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு நீங்கள் அதை அணுகினீர்களேனால் டெஃபினட்டாக ஆஸ் அ பை ப்ராடக்ட், ஆஸ் அ சைடு எஃபெக்ட் உங்கள் இடை கிராஜுவலாக குறைந்துவிடும். நன்றி. சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையில், பண்பாட்டில், உளவியலில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் பற்றி நாம் மிக விரிவாக தொடர்ந்து இந்த தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது ஒரு துறை சார்ந்து நாம் அதிகமாக பேசியிருப்போம் என்றால் அது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய புரட்சியின் விளைவாக சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தாக்கங்கள், மாற்றங்கள், விளைவுகள் பற்றித்தான் பேசியிருப்போம். அப்படி பார்க்கிற போது இன்று ஒரு புதிய விஷயத்தை பற்றி நாம் இந்த வரிசையில் பேசலாம் என்று நினைக்கிறேன். அதுதான் இந்த டிக்டாக் ஆப் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆடி பாடி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு புதிய ட்ரெண்ட், ஒரு புதிய போக்கு பற்றி இப்பொழுது பேசப்போகிறோம். இந்த டிக்டாக் வீடியோக்கள் என்பது ஏற்கனவே திரைப்படங்களில் வெளிவந்த மிக பிரபலமான பாடல்கள், வசனங்கள், இவை சிறு சிறு அளவில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பாடல்கள் அல்லது வசனங்களுக்கு ஏற்ப மனிதர்கள் வாயசைத்து அவர்கள் வெளியிடக்கூடிய அல்லது நடனமாடி
வெளியிடக்கூடிய வீடியோக்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் மிகவும் பரவலாகி இருக்கின்றன. இந்த டிக்டாக் வீடியோக்கள் என்பது இன்றைக்கு ஒவ்வொரு வீடியோக்களுக்குமே நிறைய பார்வையாளர்களுக்கு கிடைப்பதை பார்க்க முடிகிறது. சில வீடியோக்கள் வைரலாக கூட பல லட்சம் பேரால் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்மால் காண முடிகிறது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சமீபத்தில் வந்த ஒரு செய்தி. அதுபோன்ற ஒரு டிக்டாக் ஒரு பாடலுக்கு, அதாவது டிக்டாக் ஆப் மூலமாக தான் ஒரு பாவனைகள் செய்து நடனமாடி நடிக்க முயன்ற ஒருவர் அவர் கத்தியை வைத்துக்கொண்டு அவர் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார். அப்படி அவர் கத்தியை வைத்துக்கொண்டு நடனமாடுகிற போது கத்தியை தன்னுடைய கழுத்துக்கு அருகே கொண்டு செல்கிற போது அந்த கத்தியினால் அவர் தன்னுடைய கழுத்தை அறுத்து கொள்கிறார். தற்செயலாக நடந்துவிட்ட இந்த விஷயம் என்பது அது உடனடியாக சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவிற்கு வைரலாக பரவி ஒரு பலரையும் அது ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்று இந்த டிக்டாக் வீடியோக்களில் நடிக்கக்கூடிய மோகம் என்பது மக்களை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்பு வரைக்கும் கூட செல்ஃபி எடுத்து தங்கள் புகைப்படத்தை போட்டுக்கொள்வது தான் அதிகபட்சமாக செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அதை கடந்து அடுத்த ஒரு கட்டம் உருவாகிவிட்டது போல் தோன்றுகிறது. அது என்னவென்று சொன்னால், இப்பொழுது சினிமா பாடல்களில் வரக்கூடிய அந்த பாடல்களுக்கு தனியாக மட்டுமல்ல, ஜோடியாக கூட ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடனமாகக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அதிலே நாம் ஒரு வருந்தத்துக்கு ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதில் பல வீடியோக்கள் ஆபாச உடலசைவுகள் கொண்டவைகளாக இருக்கின்றன. அப்படி செய்யக்கூடியவர்கள் இதை தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தங்களை ஒரு நடிகராகவோ நடிகையாகவோ நடனமாடுகிறவராகவோ நினைத்து கொள்கிறார் என்பதைத்தான் அந்த வீடியோக்களை பார்க்கிற போது நம்மால் உணர முடிகிறது. ஏனென்று கேட்டால், அந்த வீடியோக்களில் நடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களை ஒரு ஹீரோயினாக அல்லது ஒரு நகைச்சுவை நடிகராக நினைத்து கொண்டு தான் இதில் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபடுகிற போது பல சமயங்களில் தங்கள் தோற்றமோ அல்லது தாங்கள் செய்யக்கூடிய செயல்களோ எவ்வளவு தூரம் மற்றவர்களால் நகைக்கத்தக்கதாக இருக்கிறது அல்லது தங்கள் உடலை ஆபாசமாக சில சமயம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. மாறாக அதை எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள், எவ்வளவு அட்டென்ஷன் கிடைக்கிறது என்பதுதான் இதில் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. அதிலும் சில குத்தாட்ட பாடல்கள் அதுபோன்ற பாடல்களுக்கு நடனமாடுகிற காட்சிகளை எல்லாம் பார்த்தபோது பண்பாட்டு ரீதியாக நாம் எவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் உணர முடிகிறது. பொதுவாக திரைப்படங்களிலே கூட மிகவும் ரசனை குறைவாக அமைக்கப்படுகிற பாடல்கள், காட்சிகள் இவற்றையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் தாங்களே மக்கள் நடித்து, அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இருட்டு அறையில் திரையில் காணக்கூடிய காட்சிகளை ரகசியமாக கண்டு கழிக்கக்கூடிய ஒரு கலையாக இருந்த சினிமா என்பது இப்பொழுது அவர்களே நடிகர்களாக மாறக்கூடிய, திரையில் தோன்றக்கூடிய பிம்பங்களுடைய பிரதிபிம்பமாக அவர்களே மாறி நடிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இது போன்ற ஆப் மூலமாக உருவாகி இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் இசைக்கு பாட்டு பாடுகிற ஒரு ஆப் வந்தது. அதுதான் அப்பொழுது பிரபலமாக இருந்தது. இப்பொழுது நடிப்பதற்கான இந்த ஆப் மூலமாக நிறைய பேர் தங்களை ஒரு பெரிய நடிகராகவோ நடிகையாகவோ நினைத்து கொண்டு அதில் உணர்வுபூர்வமாக பங்கேற்கிற அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது நமக்கு எதை காட்டுகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இது நிச்சயமாக ஒரு விதமான ஒரு செல்ஃப் அப்சஸ்ட் என்று சொல்வார்களே, ஒரு சுயமோகம் அல்லது தன்னை பற்றிய கற்பனை அல்லது பிறருடைய மதிப்பீடுகளை பற்றிய ஒரு அறியாமை, இப்படி பல விஷயங்கள் இதற்குள் அடங்கி இருக்கிறது. தன்னைத்தானே கழுத்தை அறுத்து கொண்ட அந்த இளைஞர் என்பவர் விபத்தில் அறுத்து கொண்டாலும் கூட இதுபோன்ற முயற்சிகளை பற்றிய ஒரு குறியீடாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த போக்கு என்பது இன்னும் எவ்வளவு தூரம் மோசமாக செல்லும் என்பதை பற்றிய கேள்விகள் எழுகின்றன. சிலர் நினைக்கலாம், அதாவது இது ஒரு கலை தானே, ஒரு கலை வெளிப்பாடு தானே, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய கலைத்திறனை வெளிப்படுத்துகிற ஒன்று தானே என்று கூட நினைக்கலாம். இப்பொழுது நடனமாடுகிற விஷயத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால், பொதுவாக நீங்கள் நடனமாடுவதற்கென்று சில இடங்கள் இருக்கின்றன. நட்சத்திர விடுதிகளில் நடனமாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், விழாக்களில் நடனமாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பொதுவாக பார்ட்டிகளில் அல்லது திருமண நிகழ்ச்சிகளில் கூட நடனமாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
அது அந்த இடத்தினுடைய மனநிலை, சூழல் ஆகியவற்றை பொறுத்து அந்த ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் என்று சொல்வார்களே, ஒரு அந்தரங்க வெளியில் அவை நடக்கின்றன. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு பாத்ரூமில் பாடுகிறவர்கள் எல்லாம் அவற்றை வலையேற்றி சமூகத்தில் பரப்ப முடிகிறது. அதே போல் தனிப்பட்ட முறையில் ஆடக்கூடிய நடனங்களை கூட இன்றைக்கு பொதுவெளியில் வைக்கப்படுகிறது என்பது யாருக்கும் தனிப்பட்ட அந்த பிரைவேட் ஸ்பேஸ், அந்த அந்தரங்க வெளி என்பதே இன்றைக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. எல்லாவற்றையுமே எல்லோர் முன்னாலும் வைப்பது என்கிற நிலை என்பது ஒரு அந்தரங்கமற்ற சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் எப்போதும் கேளிக்கை பொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக அவலத்தைத்தான் நாம் இதில் பார்க்க முடிகிறது. இவ்வளவு தூரம் நாம் கேளிக்கை கலாச்சாரத்திற்கு ஆட்பட வேண்டுமா? இவ்வளவு தூரம் கேளிக்கையின் ஒரு பகுதியாக நாம் மாற வேண்டுமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நிச்சயமாக இது போன்ற நவீன தொடர்பியல் சாதனங்களினுடைய வளர்ச்சி என்பது ஆக்கப்பூர்வமான வகையில் நமக்கு பயன்பட முடியும். நம்மை நாமே வளர்த்து கொள்வதற்கு, விழிப்புணர்ச்சி ஊட்டிக் கொள்வதற்கு அது பயன்பட முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இங்கு பயன்படுவது எல்லாம் இது போன்ற போலியான வெற்றி கேளிக்கைகளுக்காக. இது பலரால் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய அந்த வீடியோக்களை தரவிறக்கம் செய்து அவற்றை ஆபாச படங்களாக மற்றவர்கள் பயன்படுத்தலாம். ஏன் இது போன்ற அந்த ஆப் மூலமாக வரக்கூடிய நாம் பதிவேற்றக்கூடிய படங்களில் கூட ஆபாச இணையதளங்களுக்கான இணைப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இப்படியாக நாம் ஒரு சீரழிவு கலாச்சாரத்தினுடைய, ஒரு கேளிக்கை கலாச்சாரத்தினுடைய தரம் தாழ்ந்த ரசனைக்கு நம்மை நாமே பலியிட்டுக் கொள்வது எந்த விதத்தில் பொருத்தமானது என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சென்னை தொலைபேசி BSNL ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் திரு M. கண்ணியப்பன். ஒரு அமைப்போட செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு BSNL அப்படிங்கிற ஒரு சேவை நிறுவனம் எப்படி இருக்குது, இதில் இருக்கிற ஊழியர்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, போராட்டங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பெல்லாம் வரக்கூடிய ஒரு நெருக்கடி ஏன் ஏற்பட்டிருக்குன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்னை தொலைபேசி BSNL ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். இன்னைக்கு நிறைய ஒரு மத்திய அரசாங்கத்தோட பல கொள்கை முடிவுகள்னால நிறைய தொழில்துறை நிறுவனங்கள் இன்னைக்கு மூடு விழா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகுது. வேலையில்லா திண்டாட்டம் இப்படின்னு ஒரு பிரச்சனைகளும் ஒரு துறையிலையும் அதிகமாக இருக்குது. அப்படின்னாலும் துறை தொடர்பு சேவை அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு இது மக்களோட ஒன்றிணைந்த ஒன்றாக இன்னைக்கு இருக்குது, அதில் BSNLோட பங்களிப்பு கடந்த காலங்களில் எவ்வளோ தூரம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு பல கொள்கை முடிவுகள், ஜியோ அறிமுகம் இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னாலும் அங்கே இருக்கிற ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக போகக்கூடிய ஒரு சூழல்லாம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம். எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை இன்னைக்கு இந்த நிறுவனம், இந்த ஊழியர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க, அதற்கான ஒரு தீர்வானா என்னெல்லாம் அமையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல BSNL ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு தொழில் நிறுவனம், எவ்வளோ ஊழியர்களை கொண்டது, இன்னைக்கு அந்த நிறுவனத்தோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, ஊழியர்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, அதிலிருந்து நம்ம பேசுவோம். இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனமாக முதல்ல வந்து உங்களுக்கு தபால் தந்தி என்று துவங்கப்பட்டது. பின்பு தபால் தனியாக பிரிக்கப்பட்டு தொலைத்தொடர்பு நிறுவனம் என்ற ஒரு 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு பிறகு தொலைத்தொடர்பு நிறுவனம் என்ற அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்பது BSNL என்ற பொதுத்துறையாக மாற்றப்பட்டது. இதற்கு பின்னணியிலே இந்திய அரசாங்கத்தினுடைய புதிய பொருளாதார கொள்கை அது இன்றைக்கு 1991 அறிமுகப்படுத்தப்பட்டு பிறகு துறை வாரியாக 1995 புதிய தொலைத்தொடர்பு கொள்கை என்ற ஒரு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நாளிலிருந்து எங்கள் ஊழியர்கள் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே வரலாம். அதில் முதன்மையான பிரச்சனை என்ன பண்ணுறீங்களா, 1995 புதிய தொலைத்தொடர்பு கொள்கை என்ற ஒரு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நாளிலே முதலிலே தனியாருக்குத்தான் இந்த மொபைல் என்ற வசதி, அதாவது GSM என்று நாங்கள் சொல்லக்கூடிய மொபைல் என்ற அந்த லைசன்ஸ் என்பது வழங்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து நாங்கள் 7 வருடம்
இந்திய அரசாங்கத்தினுடைய சொந்த நிறுவனமான இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு துறைக்கு இந்திய அரசாங்கம் அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. 2002 நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே சென்று அந்த அனுமதியை பெற்றோம். அந்த அனுமதியை பெற்ற 7 ஆண்டு காலம் இந்த இந்திய நாட்டினுடைய பெருமுதலாளிகள் அன்றைக்கு அந்த ஜிஎஸ்எம் வசதி என்ற மொபைல் சேவையை அளித்து கட்டண கொள்ளை என்று அவுட்கோயிங்க்கு 18 ரூபாயும் இன்கமிங்க்கு 12 ரூபாயும் சந்தித்தார்கள். 2002 பிஎஸ்என்எல் என்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் அந்த மொபைலுக்கான வசதி கொடுக்கப்பட்ட அன்றைய தினம்தான் இந்திய நாட்டினுடைய எளிய ஏழை மக்களுக்கு எளிய கட்டணத்திலே முதலிலே 2.25 ரூபாய்க்கு நாங்கள் அவுட்கோயிங் கால் கொடுத்தோம். இன்கமிங்கு நோ சார்ஜ் இன்னும். ஸோ அன்றைய தினம் அனைத்து தனியார் துறையை சார்ந்த கம்பெனியெல்லாம் இன்கமிங் சார்ஜை கட் பண்ணாங்க. ஸோ அதுவரை அந்த இன்கமிங் சார்ஜ் வந்து அந்த கட்டண கொள்ளையில் தனியார் நிறுவனம் ஈடுபட்டு கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட இந்திய நாட்டின் மக்களுடைய பெரும் மதிப்பை பிஎஸ்என்எல் பெற்றது அனைவரும் அறிந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அது எளிமையான கட்டணத்திலே சென்று இன்றைக்கு பிஎஸ்என்எல் என்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்க போய் தான் நயா பைசாவில் அதற்கான எளிய கட்டண முறைகள் உங்களுக்கு தெரியும். பிஎஸ்என்எல்லுடைய சிம் கார்டு பெறுவதற்கான மிக நீண்ட கியூ வரிசையில் நின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்திய அரசாங்கம் பிஎஸ்என்எல்லாக மாற்றப்படும் போது கொடுத்த உறுதிமொழி என்றால் இது ஒரு இந்திய நாட்டுடைய அரசாங்கம், இது கடைக்கோடி மக்களுக்கான சேவை அளிக்கின்ற ஒரு நிறுவனம், ஆகையால் உங்களுக்கான பொருளாதார வசதியை நாங்கள் கண்டிப்பாக அளிப்போம் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அந்த உத்தரவாதம் மீறப்பட்டது. இரண்டாவதாக இந்த பிஎஸ்என்எல் ஊழியர்கள் என்ற நாங்கள் ஆரம்பத்திலே மத்திய அரசு ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்டு இந்திய நாட்டினுடைய அரசாங்க கொள்கைகளால் தொலைத்தொடர்பு துறை என்ற ஒரு துறை பொதுத்துறையாக மாற்றப்பட்ட பிறகு நாங்கள் சந்தித்த முதல் அடி என்னவென்றால் எங்களுக்கான இந்திய அரசு துறையினுடைய பணியாற்றி கொண்டிருந்த மத்திய அரசு ஊழியர் என்ற அந்தஸ்து பொதுத்துறையாக மாற்றப்பட்டோம். இந்திய நாட்டில் வேறு எந்த பொதுத்துறை நிறுவனங்களும் மத்திய அரசு ஊழியராக இருந்து மாற்றப்படவில்லை. அப்பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள் என்றால் எங்களுக்கான பென்ஷன் வந்து மறுக்கப்பட்டது. அன்றைக்கு நாங்கள் போராடி அந்த பென்ஷனுக்கான அந்த உத்தரவாதத்தை பெற்றோம். முதல் ஒரு அமெண்ட்மெண்ட், பென்ஷனுக்கான அமெண்ட்மெண்ட், அதாவது உங்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்திலே அரசாங்க ஊழியர்களுக்கு ஆர்டிகல் 37 அதை 37A என்று அமெண்ட்மெண்ட் பண்ணி அன்றைக்கான பென்ஷனை பெற்றோம். தொடர்ச்சியாக எங்கள் நிறுவனம் 2005 வரை நல்ல லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது பொதுமக்களோட ஆதரவோடு. 2005 நாங்கள் நட்டத்தை சந்திக்க காரணமாக இருந்தது இந்த பெருமுதலாளிகளுடைய பின்னாடி இருந்து இயங்கிக் கொண்டது அரசாங்கங்கள் எங்களுக்கான கருவிகள் தரப்படுவதோ எங்களுக்கான நிதி ஆதாரத்தை வழங்குவது என்பது மறுக்கப்பட்டது. குறிப்பாக அந்த பின்னணியிலே நாங்கள் சந்திக்கின்ற இந்த பிரச்சனை எங்களுக்கான ஊதிய மாற்றம் இன்றைக்கு மறுக்கப்பட்டுள்ளது. சொல்லப்படுகின்ற காரணம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசு எடுத்த முடிவு. அந்த முடிவு என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போது நல்லா பிளானிங் கமிஷன் இருந்தது, இப்போ நிதி ஆயோக் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அந்த நிதி ஆயோக் கொடுத்த ஒரு பரிந்துரை என்பது மத்திய அரசினுடைய கேபினெட் முடிவு செய்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நஷ்டத்தில் சென்றால் ஊதிய மாற்றம் இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் நஷ்டத்தில் செல்வதற்கான காரணம் என்னவென்றால் இந்திய அரசாங்கம் எங்களுக்கான எந்த விதமான பொருளாதார உதவியும் தராது தான். குறிப்பாக பெருமுதலாளிகள் நடத்துகின்ற அது ஏர்டெல்லாக இருக்கட்டும், இல்லை வோடஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஐடியாவாக இருக்கட்டும், தற்போது புதியதாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கின்ற ரிலையன்ஸ் ஜியோ போன்ற எந்த நிறுவனம் கிராமப்புற சேவை அளித்ததாக வரலாறு இல்லை, உங்களுக்கு தெரியும். அதில் குறிப்பாக பிஎஸ்என்எல் என்பது கடைக்கோடி ஒரு இந்தியனுக்கு கூட, அது காஷ்மீரில் அது லேயில் இருந்தாலும் சரி, நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மலை உச்சியில் இருக்கவங்க, கொடைக்கானலில் இருக்கவங்க, இல்லை நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் இருக்கிற கடைக்கோடி ஒரு இந்தியனுக்கு கூட நாங்கள் இன்றைய வரை அந்த லேண்ட்லைன் என்ற ஒரு வசதியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதில் கொடுப்பதிலே எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம். அந்த நஷ்டத்தை காட்டி இங்கே பணியாற்றக்கூடிய 1.85 லட்சம் ஊழியர்களுக்கு இன்றைக்கு ஊதிய மாற்றம் மறுக்கப்படுகின்றது. இதனுடைய பின்னணியிலே சென்று நீங்கள் சற்றே ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய ரிலையன்ஸ் வருகை, இந்த ரிலையன்ஸ் வருகை என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது ரிலையன்ஸ் வருகை என்பதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம். கண்டிப்பாக சார், அதை பற்றி இன்னும் விரிவாக பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஊழியர்கள் பிரச்சனை அப்படின்னு பேசும்போது பப்ளிக் சர்வீஸில் பிஎஸ்என்எல் ஊழியர்களோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் இருந்ததுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் லேண்ட்லைன் சேவை சொன்னீங்க, பல நூக் அண்ட் கார்னரில் இருக்கிற மக்களுக்கும்
அவங்களுக்கான இந்த சேவை போய் சேர்ந்ததை உறுதிப்படுத்தியிருக்கீங்க. ஸோ இப்போது ஒரு மொபைல் சேவை இல்லைனாலும் லேண்ட்லைன் சேவை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், முழுமையாக எல்லாருக்கும் போய் சேர்ந்தது அப்படின்னு. ஸோ இப்போது இன்றைக்கியும் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பல இயற்கை பேரிடர் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் கூட மற்ற எல்லா சேவையும் துண்டிக்கப்பட்ட நேரத்திலையும் பிஎஸ்என்எல்லோட பங்களிப்பு இருந்திருக்கு அப்படிங்க. அப்போ எந்த அளவுக்கு மேன் பவர் பப்ளிக்கோட இணைஞ்சு பணியாற்றிருக்காங்க ஊழியர்கள்? நல்ல கேள்வி மேடம். அதாவது இது ஒரு இந்திய நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனம். எங்களுக்கு ஒரு சமூக கடமை என்பது பிரதானமான ஒரு பணியாக நாங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம். தற்போதைய கஜா புயல் அங்கே நாகை மாவட்டத்தை சுற்றியுள்ள 8 பெரும் நகரங்களிலே 1700 பிஎஸ்என்எல் டவர் உடனடியாக சரி செய்யப்பட்டு அந்த மக்களுக்கான வசதியை கொடுத்தோம். அதில் எங்களுடைய கடைநிலை ஊழியர்களிருந்து அதிகாரிகளோடு இணைந்து பணியாற்றினோம். அந்த கஜா புயல் மட்டுமல்ல, அதாவது ஓக்கி புயலாக இருக்கட்டும், வார்தா புயல் மற்றும் சென்னையுடைய பெருவெள்ளம் 2015 குறிப்பாக சென்னை பெருவெள்ளத்திலே இந்திய நாட்டினுடைய அத்தனை பத்திரிகையும் தமிழ்நாட்டில் அத்தனை பத்திரிகையும் எங்களை பாராட்டி எழுதினார்கள். என்னவென்றால், இந்திய நாட்டினுடைய தொலைத்தொடர்பு பொதுத்துறை நிறுவனம் பிஎஸ்எல் மட்டும்தான் மக்களோடு நின்று அன்றைக்கான சேவை அளித்தது. ஆனால் மாறாக தனியார் துறை அத்தனையும் அவங்களோட அதாவது என்ன சிஸ்டத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு அவர்களுக்கு அதிகமான செலவினம் செய்து கொடுக்க முடியல. ஆனால் எங்களுடைய ஊழியர்கள் தன்னுடைய வீட்டை கூட மறந்து பல்வேறு ஊழியர்கள் அன்றைக்கு அவர்களுடைய வீடும் தண்ணீரில் முழுகின காலத்திலும் மக்களுக்கான சேவை அளிப்பதில் நாங்கள் இந்த சென்னை பெருநகர வெள்ளத்திலே முன்னின்று செயலாற்றினோம். மாறாக எந்த தனியார் நிறுவனமும் அன்றைக்கு சேவை அளிக்கவில்லை. ஆனால் பிஎஸ்என்எல் 9 நாளைக்கு அவுட்கோயிங் ஃப்ரீ என்று அறிவித்த ஒரே நிறுவனம் பிஎஸ்என்எல். இது மட்டும் அல்ல, ஓக்கி புயலாக இருக்கட்டும், அது நம்முடைய கடலூர் மாவட்டத்தை தாக்கிய வார்தா புயலாக இருக்கட்டும், அத்தனை இந்திய நாட்டினுடைய சமீபத்தில் கேரளாவில் நடந்த பெருவெள்ளம் இந்திய நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய பிஎஸ்என்எல் ஊழியர்கள் தான் அந்த மக்களுக்கான பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம். ஸோ அதை இன்றைக்கு அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பெயரை கொடுத்து எந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்தாலும் நாங்கள் போட்டியாளராக நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்கள் ஊழியர் சந்திக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகாலம் பணியாற்றி 10 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு தரக்கூடிய ஊதிய மாற்றம் இன்றைக்கு 12 ஆண்டுகள் சென்றும் தரப்படவில்லை. 2017 ஜனவரியிலிருந்து தரக்கூடிய ஊதிய மாற்றம், அந்த ஊதிய மாற்றம் மறுக்கப்படுகின்றது. எங்கள் ஊழியர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்காக அவர்கள் மத்திய அரசு ஊழியர்களாக நியமிக்கப்பட்டவர்கள். மத்திய அரசுக்கான ஓய்வூதியம் 7வது ஊதிய மாற்றம் மத்திய அரசுக்கு கொடுத்த பிறகு அந்த ஓய்வூதியத்தையும் அவர்கள் மாற்றி அமைக்கவில்லை. 3வதாக புதியதாக நியமிக்கப்பட்ட எங்களுடைய அதாவது நியூலி ரெக்ரூட்டட்னு சொல்லுவாங்க, இந்த நான் எக்ஸிக்யூட்டிவில், அந்த ஊழியர்களுக்கான ஊதிய மாற்றத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளாக மீறப்பட்டுள்ளது. பிரச்சனைக்கு பின்னால் இருப்பது அத்தனையும் இந்த நிறுவனம் நட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நட்டத்தில் செல்வதற்கான காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது தான். ஒவ்வொரு கடைக்கோடி இந்தியனுக்கும் இன்றைக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த தரைவழி தொலைபேசி என்பதிலே எங்களுக்கு நஷ்டம்தான். ஆனால் எங்களுக்கு சமுதாய கடமை என்று ஒன்று இருக்கின்றது. ஏன்னா இந்திய நாட்டிலே எந்த ஒரு குடிமகனும் ஒரு லேண்ட்லைனுக்கு அப்ளை பண்ணால் அது கொடுத்தாகணும். மாறா தனியார்கள் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. சொஃபஸ்டிகேட்டடாக நகரப்பகுதியிலே தான் அவர்களுடைய அந்த வணிகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நட்டத்தின் பின்னணியிலே இன்றைக்கு பல ஊழியர்கள் 10 ஆண்டுகளாக ஒரே ஊதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். 35 ஆண்டுகள் பணியாற்றிய அந்த ஓய்வு பெற நிலையில் அதற்கான ஊதியம் மறுக்கப்படுது அப்படின்னும் போது மிகவும் ரொம்ப ஒரு கமிட்டட் லைஃப்பில் கண்டிப்பான ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஊழியர்கள் மத்தியில் இருக்கும். இப்போ நிறைய விஷயங்கள், பிரச்சனைகள், கோரிக்கைகள் சொன்னீங்க. இப்போ ஒரு துறையை சார்ந்தவங்களும் இன்னைக்கு அவங்களுக்கான தேவைகளுக்கு போராடக்கூடிய ஒரு சூழலில் தொலைத்தொடர்பு நிறுவனம் கூட நிறைய போராட்டங்கள் இப்பயும் ஒரு அறிவிப்பு அப்படின்ற ஒன்று வெளியாயிருக்கு. இப்போ இதன் மூலமா எவ்வளவு தூரம் உங்க பிரச்சனையை நீங்க கொண்டு போய் ஒரு கவன ஈர்ப்பா கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? பல்வேறு கட்ட எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் போராடி கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ச்சியான போராட்டங்களிலே பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய எங்களோட அந்த பிரச்சனைகள் கடந்த 15 ஆண்டுகளாக போராட்ட களத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இதில் 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்றால், ஒன்று, இந்த நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும்.
இன்னொன்று, இந்த நிறுவனத்தின் முதுகெலும்பாக பணியாற்றக்கூடிய எங்களுடைய நிறுவன ஊழியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இரண்டுக்கும் இப்போது மிகப்பெரிய ஆபத்து. நிறுவனத்திற்கும் ஆபத்து, நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் போதுமான அந்த ஊதிய மாற்றம் என்பது, ஓய்வூதிய மாற்றம் என்பது மறுக்கப்படுகின்றது. இந்த போராட்டத்துக்கு நீங்கள் கடந்த கால போராட்டங்களிலே நாங்கள் முதல் போராட்டமாக துவங்கியது 2007 இந்த தரைவழி இந்த கேபிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லைனுக்கான கேபிளை இவர்கள் தனியாருக்கு மாற்றி அமைப்பதற்கான ஒரு உத்தரவை வெளியிட்டார்கள். அதை எதிர்த்து போராடினோம். உடனடியாக அன்றைக்கு இருந்த அரசாங்கம் இது உங்களுடைய உத்தரவுலாம் மாற்றப்படாது. ஏனென்றால் அந்த தரைவழி அந்த கேபிள் என்பது தான் இன்றைக்கு கடைகோடி மக்களுக்கான அந்த பிராட்பேண்ட் என்ற ஒரு வசதி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதை தனியாருக்கு மாற்றி கொடுத்து விட்டிருந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிந்திருக்கும். தொடர்ச்சியாக எங்களுக்கான இந்த டவர் இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட இந்திய நாட்டிலே 67,000 டவர் பிஎஸ்என்எல்லுடைய சொந்த கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதை நிர்மாணித்தது இந்திய நாட்டினுடைய பொதுமக்களுடைய பணம். அதனுடைய உழைப்பு எங்களுடைய பிஎஸ்என்எல் ஊழியர்களை சேர்ந்தவர்கள். இந்த 67,000 டவரும் சமீபத்தில் ரிலையன்ஸ் ஜியோ என்ற ஒரு நிறுவனம் அதனுடைய மொபைல் சேவை அறிமுகப்படுத்தும் போது அந்த நிறுவனத்திற்கு இதை தாராளப்பதற்காக திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தார்கள். இந்த 67,000 டவர்களை நீங்கள் குறிப்பாக அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை, ரிலையன்ஸ் ஜியோ சந்திக்கின்ற பிரச்சனை, அவர்கள் லான்ச் பண்ணும்போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நெட்வொர்க் இந்தியா முழுக்க இல்லை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் பிஎஸ்என்எல். இதை கபலீகரம் பண்ண வேண்டும். 67,000 டவர்களையும் கபலீகரம் பண்ணுவதற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய இன்றைக்கு ஆளுகின்ற மோடி அமைச்சரின் கீழ் இருக்கக்கூடிய எங்களை மந்திரியை சந்தித்து இந்த டவரை பிஎஸ்என்எல்லிருந்து பிரித்து விடுங்கள், இது ஒரு தனி நிறுவனமாக மாற்றி அமையுங்கள். அதாவது இதுவரை பிஎஸ்என்எல் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த டவர்களை, அதாவது பிஎஸ்என்எல் டவர் கம்பெனி என்று தனியாக பிரித்து விடுங்கள் என்று இதை எதிர்த்து நாங்கள் கடுமையான போராட்டம் நடத்தினோம். ஏனென்றால் இது ரிலையன்ஸுக்கு மாற்றப்படுமானால் எங்களோட வாழ்வாதாரத்தை விட இந்திய நாட்டின் கடைகோடி மக்களுக்கான அந்த வசதி, இந்த தொலைத்தொடர்பு வசதி மறுக்கப்படும். சமீபத்திலே உங்களுக்கு தனியார் நிறுவனங்கள்லாம் 35 ரூபாய் மாதம் செலுத்தினால்தான் உங்களுக்கான தொலைத்தொடர்பு சேவை அளிக்கப்படும், இல்லைன்னா துண்டிக்கப்படும். இப்பொழுது மக்கள் ட்ராய்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு 2 நாட்கள் முன்பு அது இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடரும். நோக்கம் என்னவென்றால் இந்த 67,000 டவர்களையும் தனியாருக்கு தாரை பார்த்து விட்டால் சிங்கிள் நய பைசா செலவு பண்ணாமல் ரிலையன்ஸ் ஜியோ அவர்களுக்கான மார்க்கெட்டை பிடிச்சிடலாம். கண்டிப்பாக சார். இப்போ ஜியோ அறிமுகம் பற்றி தான் இப்போ பேசணுமா? ஆரம்பத்திலேயே முதல் 7 ஆண்டுகள் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காததுனால வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் போட்டிக்குள்ளே போகிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதை தாண்டி இன்னைக்கு சர்வே பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னும் போது மக்கள் பணம், மக்கள் உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிறுவனம் இவ்வளோ தூரம் செயல்பட்டு இருக்கிற சூழலில் இன்னைக்கு வெளிநாட்டு கம்பெனியோட போட்டி போடுறது போய் இந்திய தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோ உடைய அறிமுகம், அதுவும் மத்திய அரசாங்கத்தோட முழு ஆதரவோட இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஒரு சூழல்னால பிஎஸ்என்எல் நிறுவனம் முழுமையாக சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள், தற்போதுள்ள பிரச்சனைகள் என்பது சொல்லிக்கொள்ளா, முதல்ல 2ஆம் தலைமுறை என்ற 2G வழங்கப்பட்டது. அது 7 ஆண்டுகள் கழித்து 3ஆம் தலைமுறை என்பது வழங்கப்பட்டது. பிஎஸ்என்எலுக்கு முதலில் வழங்கப்பட்டது. அப்பொழுது எங்களிடத்திலே எங்களுடைய நிதி ஆதாரம், எங்களுடைய ரிசர்வ் ஃபண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கையிருப்பு என்பது 40,000 கோடி. அது ஸ்பெக்ட்ரத்துக்கான லைசன்ஸாக கட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் 2000 உருவாக்கப்பட்ட பிஎஸ்என்எலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்பது நீங்கள் ஸ்பெக்ட்ரம், அதாவது இது ஒரு பொதுத்துறை நிறுவனம், ஸ்பெக்ட்ரத்துக்கான சார்ஜெல்லாம் கட்ட வேணான்ட்டாங்க. ஆனால் 40,000 கோடி அன்றைக்கு எங்களிடம் நிதி ஆதாரம் பறிக்கப்பட்டு எந்த ஏரியாலாம் மார்க்கெட் இல்லையோ அந்த ஏரியாவுடைய ஸ்பெக்ட்ரம் எங்கள் தலையில் வலியுறுத்தி கட்டப்பட்டது. ஆனால் மாறாக தனியாருக்கு சென்னை, மும்பை, கல்கட்டா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருப்பூர், சேலம், கோயம்புத்தூர் இப்படிப்பட்ட பெருநகரங்களே கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 3ஆம் தலைமுறையான 3G வழங்கப்பட்ட இன்றைக்கு 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை நோக்கி தனியார் நிறுவனம் சென்று கொண்டிருக்கும் போது 4ஆம் தலைமுறைக்கான அந்த வசதி, அதாவது 4G என்ற ஒரு வசதி பிஎஸ்என்எலுக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு இந்திய அரசாங்கமே தர மறுக்கின்றது. அதுவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எங்களுக்கு சந்தித்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு பொதுமக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையிலே
முதன்மையான ஒரு விஷயமா இன்னைக்கு மொபைல் பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையிலே மொபைலை வந்து இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டது விஞ்ஞான வளர்ச்சி என்பது. அந்த காலகட்டத்திலே அந்த 4ஆம் தலைமுறை என்று சொல்கிற 4G என்பது வழங்கப்படவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய போட்டியாளர் எப்படி சந்திப்பது? இப்போ ரிலையன்ஸ் ஜியோக்கு 4G கொடுத்தாச்சு, 5ஆம் தலைமுறை 5G கொடுக்க போகிறாங்க. பட் நாங்கள் வந்து 3Gலே இருந்தோன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்களே, உங்களுடைய நிறுவனத்தினுடைய அந்த வசதி எங்களுக்கு போதுமானது. இன்றைக்கு மிகப்பெரிய வேகமான ஒரு வளர்ச்சியை எட்டி கொண்டிருக்கின்ற தொலைத்தொடர்பு நிறுவனத்திலே சொந்த நிறுவனத்திற்கு மத்திய அரசு தர மறுக்கின்றது. இதை மிக பிரதானம் வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். இப்போ சற்றே முன்னேற்றம் வந்திருக்கின்றதாக நேற்றைய தகவல் தெரிவிக்கின்றது. ஆனால் இது யாருக்கு முதல் தரப்பட வேண்டும்? இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிஎஸ்என்எலுக்கு தரப்பட வேண்டும். மாறா ரிலையன்ஸுக்கு தராங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்போ 5ஆம் தலைமுறையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த துறையானது அந்த லேண்ட்லைனில் நாங்கள் சொல்கிறோங்களா, பிராட்பேண்ட் என்பதை மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே கையில் வந்துடுச்சு, உலகமே கையில் வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கான ஸ்பீடு உங்களுக்கு அந்த 3G 4G என்பதுக்கான மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் அது ஸ்பீடு தான். இப்போ பிஎஸ்என்எலுக்கான அந்த 3Gலேயே நாங்கள் இன்றைக்கும் சேவை கொடுத்து கொண்டு தான் பொதுமக்கள் நான் சொல்லுவாங்க, தனியார் துறை வேகமாக ஸ்பீடை கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுக்கலன்றது. இதை மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பிஎஸ்என்எல் இன்றைக்கு பார்த்து கொண்டது. எங்களுடைய டவரை பறிக்கிறது, எங்களுக்கான அந்த 4ஆம் தலைமுறை 4G வழங்காத அதை தடுப்பது, அதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு எங்களுடைய துறை என்பது நட்டத்தில் சென்று கொண்டிருப்பதற்கான பின்னணி திட்டமிட்டு, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த பிஜேபி அரசு திட்டமிட்டு இந்த பிஎஸ்என்எல்லை அழித்து எப்படியாவது தனியாருக்கு மார்க்கெட்டை கொடுக்கணும்னு தவிச்சிருக்காங்க. இது பொதுமக்களுக்காக நாங்கள் சந்தித்து பல்வேறு தெருமுனை கூட்டங்களெல்லாம் போட்டு இன்றைக்கு நோட்டீஸ்லாம் போட்டு வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நான் மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்வேன், இந்திய நாட்டின் பொதுமக்கள் பிஎஸ்என்எலுக்கு நல்ல ஆதரவை அளித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றீர்களால் அதில் முழுமையாக எங்களுடைய ஊழியர்களும் அதிகாரிகளும் ஒரு என்ன சொல்கிறீங்களே ஒரு சேவை மனப்பான்மையோடு நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கின்றது. பொதுமக்கள் சில நேரங்களிலே எங்களுக்கான விமர்சனம் வைக்கின்றார்கள். அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் நாங்கள் பிரதானமாக செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்திய நாட்டினுடைய இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கத்தினுடைய மோசமான கொள்கைகள் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை பாதித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தெரியும், வங்கியாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் துறையாக இருக்கட்டும். ஆனால் எங்களுடைய தொலைத்தொடர்பு துறை என்பது இன்றைக்கு இந்த ரிலையன்ஸ் ஜியோ வருகைக்கு பின்பு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருப்பது என்பது அனைவரும் அறிந்தது. ஏன்னா தனியார் நிறுவனங்களே பாதிக்கப்படைந்துச்சு, இன்றைக்கு போய் அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதையும் மீறி நாங்கள் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருப்பது, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், பொதுமக்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு இன்றைக்கு நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசாங்கம் எங்களுக்கான ஒத்துழைப்பு கொடுத்தா சிறந்த சேவை அளிப்போம் என்பதுதான் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளுகின்ற ஒரு செய்தியாக. நிச்சயமா சார். சென்னை தொலைபேசி பிஎஸ்என்எல் ஊழியர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இந்த நிறுவனம் எப்படி செயல்பட்டு இருந்திருக்கு, இதில் இருக்கிற ஊழியர்கள் எவ்வளோ அர்ப்பணிப்போடு பணியாற்றிட்டு இருக்காங்க, அந்த ஊழியர்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறத்துலேருந்தே ஒரு காலகட்டத்திலையும் இந்த நிறுவனம் சந்திக்கிற பிரச்சனை என்ன, தனியார் மயமாதல் அப்படின்ற ஒரு ஆரம்பத்தில் போட்டிக்கான ஒரு எந்த ஒரு சலுகையும் கொடுக்காம போட்டி போட ஒரு கூடிய சூழல் எப்படி ஏற்பட்டுச்சு, அதையும் தாண்டி இன்று வரை பிஎஸ்என்எல் நிறுவனம் எப்படி செயல்பட்டு இருக்கு, இன்றைக்கு தனியார் நிறுவனம் கையில் தொலைத்தொடர்பு போகும்போது நீங்கள் பார்க்குற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. பொதுமக்கள் வந்து தொடர்ந்து பிஎஸ்என்எலுக்கு ஆதரவு அளிக்கணும். ஏன்னா பிஎஸ்என்எல் இருக்கவர்கள் தான் எளிமையான கட்டணத்தில் பொதுமக்களுக்கு சேவை அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கிட்டு இந்த வாய்ப்பை நல்கிய கலைஞர் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இதுவரை நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் நமக்காக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சிவவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சென்ற வாரம் இதே பகுதியில் நாம் நெய்தல் திணை என்பது குறித்து பார்த்தோம். பழைய தமிழ் இலக்கியங்கள் 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன, 4 நிலங்களாக அவை அழைக்கப்படுகின்றன என்கிற செய்திகளை பற்றியெல்லாம் நாம் பகிர்ந்து கொண்ட நேரத்தில் நெய்தல் திணை பற்றிய கூடுதலான செய்திகளை பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் சிலர், ஏன்
வேறு வேறு திணைகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளையும் நீங்கள் விளக்கி சொல்லக்கூடாது. நெய்தலில் ஏன் இறங்குதல் என்பது அவர்களுக்கு உரியதாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டேன். ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு விதமான பண்பு உரியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிஞ்சி நிலம் என்றால் கூடுதல், புணர்தல் நிமித்தம், ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியாக இருக்கிற இடம். மருதம் என்றால் ஆணும் பெண்ணும் ஊடுதல், ஒரு சண்டை போட்டு கொள்ளுகிற இடம். முல்லை பிரிந்து போனவன் வருவான் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிற நிலம். நெய்தல் பிரிந்து போவனவன் வருவானோ மாட்டானோ என்று ஏக்கத்தோடு இறங்குகிற இடம் என்று நான் சொல்லி, ஏன் முல்லையில் இருக்கிறவன் நம்பிக்கையோடு இருக்கிறான்? நிலத்தின் வழி பிரிந்து போனவன் வந்து விடுவான் என்பது நம்பிக்கை. நீரின் வழி கடலின் வழி பிரிந்து போனவன் வருவானோ என்கிற ஏக்கம், இரண்டும் இயற்கையானது என்று சொன்னபோது அந்த நண்பர் என்னை தொலைபேசியிலே கேட்ட கேள்வி எல்லாம் சரிதான். குறிஞ்சி என்பது மலை, குளுமையான அந்த பகுதி என்பது கணவன் மனைவி உறவுக்கு ஏற்றது என்று நீங்கள் சொன்னதும், முல்லையும் நெய்தலும் பிரிவு பற்றியும் இருத்தலும் இறங்கலும் சொன்னதும் சரி. ஏன் மருத நிலத்தில் ஒரு ஊடல் ஏற்பட வேண்டும்? ஏன் மருத நிலத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி இப்படி ஒரு சிக்கல் வரும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் நான் சொல்லவில்லை. அப்படி சங்க இலக்கியத்திலே ஒரு பகுப்பு இருக்கிறது. அதற்கு ஒரு மிக நியாயமான காரணமும் இருக்கிறது. நாம் அறிவோம், மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும். குறிஞ்சி மலை என்றால் முல்லை காடு, நெய்தல் கடல், மருதம் வயல். வயலும் வயல் சார்ந்த இடத்திலும் வாழ்கிற மக்களிடத்தில் நல்ல வயல் விளைகிறது, உணவு வருகிறது. பிறகு எதனால் ஒருவருக்கொருவர் ஊடல் வர வேண்டும், எதனால் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் மனத்தில் ஒரு தாங்கல் வர வேண்டும் என்று கேட்டால், அந்த வயலில் விளைகிற நெல்லும் உணவும் எல்லோருக்கும் போதுமானதாக இருக்கிறதே, அங்கேதான் அந்த சிக்கலை எழுகிறது. ஒரு வயலும் வயல் சார்ந்த இடத்திலும் வாழ்கிற மக்களுக்கு பெரும்பாலும் உணவுக்கு சிக்கல் இருக்காது. இப்போது கூட நாம் தஞ்சை மாவட்டத்தை தான், அந்த டெல்டா பகுதியைத்தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு அந்த புயல் காரணமாக தமிழகத்திற்கே உணவு தந்த மக்கள் இன்று தங்களுக்கு உணவில்லாமல் தவிக்கிறார்கள் என்கிற சோகம் நமக்கு புரிகிறது. ஆனால் தஞ்சையிலே இன்றைக்கு இருக்கிற நிலை, புயலால் ஏற்பட்ட நிலை வேறு, காவிரி நீர் வராத காரணத்தால் ஏற்பட்டிருக்கிற நிலை வேறு. அன்றைக்கு அந்த பகுதிகள் வளமாக இருந்தன. அந்த வயல் சார்ந்த பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு உணவுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. எப்போது வயிறு நிரம்புகிறதோ அப்போது தான் அடுத்ததை பற்றி நம் மூளை சிந்திக்கும். அதனால்தான் மருத நிலத்தில் கலைகள் செழித்து வளர்ந்தன. களைகளை பறித்து எரிந்துவிட்ட அந்த மக்கள் அந்த மண்ணில் கலைகளை வளர்த்தார்கள். இசை, நாட்டியம், பாட்டு எல்லாம் வளர்ந்தது. அப்படி வளர்கிற நேரத்தில் ஓய்வாக உணவு முடித்து சாப்பாட்டுக்கு சிக்கல் இல்லாமல் கலைகளை, இசையை, நாட்டியத்தை ரசித்தபோது மெல்ல மெல்ல ஆடவர்களினுடைய போக்கு மாறிற்று. ஆட்டத்தை பார்த்தவன் பிறகு ஆடுகிற பெண்ணை பார்த்தான். ஆடுகிற பெண்ணை பார்த்தவனை அவன் மனைவி பார்த்தாள். எனவே ஊடல் வந்தது என்பது இயற்கை. நீங்கள் காட்டில் வேலை செய்கிற, மலையில் வேலை செய்கிற ஒருவர் தன் மனைவியை விட்டுவிட்டு இன்னொருவரை பார்ப்பதற்கான வாய்ப்பும் நேரமும் குறைவு. ஆனால் நாட்டிய அரங்குகளில், கலை அரங்குகளில் அப்படிப்பட்ட வேட்கை வருவதுதான் எப்போதும் எங்கும் நடக்கிற காரியம். பழைய திரைப்பட பாடல் ஒன்று சொல்லும், ஆட்டத்தை பார்க்காமலே ஆளை பார்க்கிறான் என்று அந்த பாட்டு சொல்லும். பார்க்க வேண்டியது ஆட்டத்தை, ஆனால் பார்த்து கொண்டிருப்பது ஆளை. இது சிலப்பதிகாரத்திலும் நடக்கிறது. பாண்டியன் நெடுஞ்செழியன் அவையிலே இருக்கிறான், நாட்டியம் நடக்கிறது. அந்த பெண்களை பாண்டியன் பார்க்கிறானே என்கிற வருத்தத்திலே தான் அவனுடைய மனைவி எனக்கு கொஞ்சம் தலை வருத்தமாக இருக்கிறது என்று எழுந்து போகிறாள். அடடா, மனைவி வருத்தத்தோடு போகிறாளே என்று பின்தொடர்ந்து போன மன்னன் அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று கருதுகிற நேரத்திலே தான் அமைச்சரும் பொற்கொள்ளரும் வந்து அந்த சிலம்பு கிடைத்து விட்டது என்கிறார்கள். கதை சிலப்பதிகாரத்தில் அப்படி போகிறது. எனவே அவனை கொண்டு சிலம்பை கொண்டு வாருங்கள் என்பது உடனடியாக தலைவியை, தன்னுடைய அரசியை சமாதானப்படுத்துவதற்கான வழியாக அமைகிறது. எனவே இப்படி நாட்டியங்களை, இசையை ரசிக்கிற போது நாட்டியம் ஆடுகிறவர்களையும் ரசிக்கத் தொடங்கி அது குடும்பத்தில் ஊடலாக வந்து சேர்ந்துவிடும் என்று மருத திணையில் அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த திணையில் இதுதான் நடக்கும் என்பதில்லை. இந்த திணையில் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதல் என்பதுதான் இந்த திணை பகுப்பினுடைய அடிப்படை.
ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை பற்றி அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில சட்டத்திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பேச போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைதிகளுக்கு வாழ்வதற்கான உரிமை உண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதாவது நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தில் 21வது பிரிவு ஆர்டிகிள் 21 என்று சொல்லுவார்கள். மிக முக்கியமான அடிப்படை உரிமை அது வாழ்வதற்கான உரிமை. வாழ்வதற்கான உரிமைனா என்ன? சாப்பிட்றதுக்கான சோறு, இருக்கிறதுக்கான ஒரு இடம், உடுத்துறதுக்கான ஒரு துணி, அது மட்டும் போதுமா? அதுதான் வாழ்க்கையா? அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை எழுதி இருக்கக்கூடிய அற்புதமான பிரிவு தான் அந்த அரசியல் சாசனத்தின் 21வது பிரிவு. இந்த நாட்டிலே பிறந்த எந்த குடிமகனுக்கும் வாழ்தலுக்கான உரிமை உண்டு. வாழ்வது என்பது வெந்ததை தின்று விதிவென்றால் சாவது போன்ற விஷயம் அல்ல. அதை தாண்டி மனித மாண்புகளோடு வாழ்வது, கண்ணியத்தோடு வாழ்வது என்கிற அடிப்படையிலே தான் ரைட் டு லைஃப் என்று சொல்லப்படுகிற விஷயம் முக்கியத்துவம் பெற்றதாக ஆகிறது. அப்படிப்பட்ட சட்டப்பிரிவின் அடிப்படையிலே தான் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏன் அப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படுது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாடம் பத்திரிகைகள் எல்லாம் பார்ப்பீங்க. எப்படியாவது மாதத்துக்கு ஒன்றாவது இந்த கைதி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ராம்குமார் வழக்கை எடுத்துக்கோங்களேன். ராம்குமார் செய்தது தப்பா, அவர் செய்தது உண்மையா அப்படிங்கிறதுக்குள்ளேயே நான் போக விரும்பவில்லை. அவர் ஒரு கைதி என்கிற அளவிலே அவர் மின்சாரம் பாய்ச்சப்பட்டு இறந்தார் என்று அறிக்கைகள் சொல்லப்படுகிற அளவுக்கு இருந்தால் அந்த உயிருக்கு மதிப்பு உண்டா இல்லையா? ராம்குமாரை விடுங்க. சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள், சிறை கைதி தூக்கு போட்டு இறந்து விட்டார், அல்லது லாக்கப்பிலே இருந்த கைதி தூக்கு போட்டு மரணம் அடைந்தார், தற்கொலை செய்து கொண்டார் என்று பார்க்கிற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம், பத்திரிகைகளில் பார்க்குறோம், ஊடகங்கள் அதை வெளிக்காட்டுகின்றன. அப்போது இந்த கைதிகள் இறந்து போட்டால் அவ்வளோதானே, தூக்கி அந்த பாடியை கொடுத்ததோடு முடிஞ்சு போயிடுதா? அந்த கைதிகளினுடைய உயிருக்கு மதிப்பு உண்டா இல்லையா? ரைட் டு லைஃப் என்பது அவர்களுக்கு உண்டா இல்லையா? இந்த கேள்வியைத்தான் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் கடந்த ஆகஸ்டில் மதன் பி லோகூர் அவர்களும் தீபக் குப்தா என்கிற நீதிபதி அவர்களும் அந்த அமர்வு இந்த விஷயத்தை கையில் எடுத்தது. அந்த விஷயம் பேசப்பட்ட பொழுது நாட்டில் உள்ள மற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய கிளைகளாக விளங்குகின்ற நம்முடைய உயர்நீதிமன்றங்கள் அனைத்திற்குமாக ஒரு சர்க்குலர் போகுது, ஒரு சுற்றறிக்கை. உடனடியாக நீங்கள் இருக்கிற அந்த மாநிலத்தில் என்னென்ன டெத்து நடந்திருக்குது, கஸ்டோடியல் வயலன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இப்படிப்பட்ட வன்முறை எப்படி நடந்திருக்கிறது, என்ன ஆகியிருக்கிறது, எவ்வளவு பேர் மரணித்திருக்கிறார்கள், எவை இயற்கையான மரணம், எவை செயற்கையான மரணம், இந்த விஷயங்களை கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தாக்கீதினை, ஒரு சுற்றறிக்கையை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற கிளைகளுக்கு அனுப்பி வைத்தது. அதன் அடிப்படையிலே இந்த வழக்கினை, இதையே ஒரு வழக்காக உருவாக்கி, சுவமோட்டு வழக்கு என்று சொல்வார்கள், தானாக முன்வந்து எடுக்கிற வழக்காக எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் மணிக்குமார் அவர்களும் சுப்பிரமணியம் பிரசாத் அவர்களும் இருவருமாக சேர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை துவங்கினார்கள். என்றால் அப்படின்னா சிறையில் இருக்கிற கைதிகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு எல்லையை கொடுக்குறாங்க. 2012 15 வரையிலும் ஆன காலத்தில், இடைப்பட்ட காலம் 12, 13, 14, 15 இந்த 4 வருஷ காலத்தில் எவ்வளோ பேர் கஸ்டோடியல் டெத்துக்கு ஆளானார்கள், சிறையிலே இயற்கை இல்லாத மரணம் அடைந்தவர்கள் யார் என்கிற முறையிலே இதற்கான அந்த வரையறையை வைத்து என்ன பண்ணாங்க, நம்முடைய 2 நீதிபதிகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் திரு ஆர் வைகை அவர்களை அமிக்கஸ் கியூரியாக, நீதிமன்றத்திற்கு உதவி செய்கிற நிபுணராக அவர்கள் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்கள உடனே சிறைகளுக்கு சென்று பார்வையிட்டு, ரெக்கார்ட்ஸை பார்வையிட்டு, அதையெல்லாம் கேட்டு என்னென்ன கால அடிப்படையில் எந்தெந்த சிறைகளில் எத்தனை பேர் செயற்கையான மரணம் அடைந்தார்கள் என்ற விபரத்தை சேகரிக்க சொல்லி நம்முடைய உயர்நீதிமன்ற கிளை நம்முடைய உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல்
ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அசுதோஷ் சுக்லா அவர்களையும் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேணும், எல்லாம் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போது சிறையில் ஒரு கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் என்பது எப்போதுமே தெரிவதில்லை. ஆனால் பெரும்பாலான கைதிகளில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து செக்ஷுவல் அசால்ட் என்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதாவது என்னென்னா, அந்த இடத்துல ஆண்களானாலும் பெண்களானாலும் அவர்களுடைய பால் இச்சையை, அவர்களுடைய தேவையை, உடல் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சக கைதிகளின் மீது கை வைப்பதும் அவர்களை துன்பப்படுத்துவதும் அல்லது ஓரல் செக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்களை செய்ய தூண்டுவதுமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் தாங்க முடியாத பல கைதிகள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்போ தற்கொலை செய்த பிறகு வெறும் பிணமாக வந்து ஒன்று குற்றவாளியாக சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த குற்றவாளிக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த குற்றவாளிக்கும் ஒரு மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒரு பெண் என்று எல்லாருமே இருப்பார்கள். என்ன 2-3 வருஷம் கழித்து இந்த குற்றவாளியாக உள்ளே போன நம்முடைய கணவன் திரும்பி வந்து விடுவார் என்று அந்த பெண்மணி காத்திருக்கக்கூடும். அப்பா வந்து நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படின்னா அந்த ஒரு பெண் காத்திருக்கக்கூடும். பையனை காலேஜில் சேர்க்கணும் அப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே கைதி ஒருவர் அநியாயமாக மரணம் அடைந்தால் அது சாதாரண மரணமாக ஒதுக்கிவிட முடியாது. ரிப்போர்ட்டெல்லாம் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் இதனாலே வந்து அந்த குடும்பத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எழுப்பினார்கள். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில்? நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி மூத்த வழக்கறிஞர் வைகை அவர்கள் ஒவ்வொரு சிறையாக சென்று ரெக்கார்ட்ஸை பார்த்து சந்தித்து, கைதிகளை சந்தித்து கேட்கிற எல்லாவற்றையும் தொகுத்த பிறகு 12லிருந்து 15 வரையிலும் இயற்கையான முறையில் அல்லாது நிகழ்ந்த கைதிகளின் மரணம் குறித்து அறிந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யார், அந்த உறவினர்களை தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்களை பட்டியல் எடுக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும். உண்மையிலேயே சொல்கிறேன், இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்செப்ஷனோட, அதாவது ஒரு மாற்று ரீதியான மாற்று முறையிலான சிந்தனையோடு நீதிமன்றம் பார்த்தது கிடையாது. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டுன்னு நம்ம சொல்லலாம். சிறை கைதிகளுடைய உயிருக்கும் மதிப்புண்டு என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமையவிருக்கிறது. இன்னும் தீர்ப்பு வரலை. ஆனால் சென்று கொண்டிருக்கிற பயணம் என்பது பாதிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு நபரும், நீங்கள் பணக்காரனாகட்டும், ஏழையாகட்டும், கைதியாக இருக்கட்டும் அல்லது குற்றம் புரியாத ஒரு நபராக இருக்கட்டும், எல்லோரும் இந்த நாட்டிலே பிறந்த குடிமகன் என்று சொன்னால் வாழ்வதற்கான உரிமை. அதுவும் எக்ஸ்ட்ராவாக போயிருக்காங்க. நம்முடைய பல தீர்ப்புகளில் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கு கூட கண்ணியத்தோடு வாழ்வதற்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சந்திரிமாதாஸ் கேஸில் வந்து ரயில்வே துறையில் வந்து வந்த கேஸில் நமக்கு சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அப்போது கைதிகளுக்குமான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு வேளை தவறான நிகழ்வின் காரணமாக அந்த கைதி இயற்கையான மரணத்திற்கு தள்ளப்படாமல் தற்கொலைக்கு தூண்டவிடப்பட்டிருந்தார் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்திற்கு அவர்களின் இழப்பை பொறுத்து நிவாரணம் வழங்குகின்ற ஒரு அருமையான வழியை நோக்கி இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. நல்ல நீதிபதிகள் சென்னையில் இன்றைக்கு அதை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த வழக்கை எடுத்திருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞரார் வைகை அவர்களும் இது குறித்து சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த சமயத்தில் இந்த வழக்கு உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க வழக்காக இருக்கப் போகிறது. ஒரு மனித உயிருக்கு மாண்பு உண்டு என்பதனை கட்டாயமாக மக்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு தீர்ப்பாக இருக்கவிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பத்ர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் இப்பொழுது புதிதாக ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். அதாவது நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு, கம்யூனிகேட் பண்ணுவதற்கு நமக்கு என்ன தேவை? மொழி என்பது தேவைப்படுகின்றது.
அதை மொழி மட்டுமல்ல, அது மொழியை ஆதாரமாக கொண்டு நமக்கு பேச்சு தேவைப்படுகின்றது. பேச்சு மூலம்தான் மொழியை வைத்து பேச்சு வருகின்றது. பேச்சு மூலம்தான் நாம் மற்றவர்களை தொடர்பு கொள்ள முடிகிறது, நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடிகின்றது. நம்முடைய ஆசைகள், அபிலாசைகள், நம்முடைய தேவைகள் நாம் வெளிப்படுத்தும் பொழுது தான் அவை பூர்த்தி ஆகின்றது. அதற்கு பேச்சு தேவை. பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும்? பேச்சு என்பது தெளிவாக இருக்க வேண்டும், நன்றாக உச்சரிப்போடு இருக்க வேண்டும், சரளமாக இருக்க வேண்டும். பேச்சு என்பது நன்றாக உச்சரிப்போடு இருக்க வேண்டும், சொல் நன்றாக இருக்க வேண்டும், ஃபோனாலஜி நன்றாக இருக்க வேண்டும், உச்சரிப்பு மட்டுமல்ல அதனுடைய வளம் நன்றாக இருக்க வேண்டும், சரளமாக பேச வேண்டும், மொழி வளம் நன்றாக இருக்க வேண்டும். சரளமாக பேசினால்தான் அது நன்றாக இருக்கும். அதில் குறை ஏற்பட்டால், சரளமாக பேசுவதில் குறை ஏற்பட்டால் தான் அதை என்ன சொல்கின்றோம்? அதாவது திக்குவாய் என்று கூறுகின்றோம், தித்துவாய் என்று கூறுகின்றோம், ஸ்டாமரிங், இங்கிலீஷில் ஸ்டாமரிங் கூறுகின்றோம், ஸ்டட்டரிங் என்று கூறுகின்றோம். ஏன் அவளுக்கு வருகின்றது? ஸ்டட்டரிங், ஸ்டாமரிங் ஏன் வருகின்றது? எப்படி வருகின்றது என்றால், அதாவது இந்த குழந்தைகள், பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு இந்த ஸ்டாமரிங் என்பது, அதாவது குழந்தைகளுக்கு ஒரு 3 வயதிலே ஆரம்பிக்கின்றது. குழந்தைகள் பொதுவாக அதாவது எப்போ பேச ஆரம்பிக்கிறது என்றால் 7 மாதம், 6-7 மாதம் வரும்போது குழந்தைகள் பொதுவாக பேச ஆரம்பிக்கும். எப்படி பேசும் என்றால் பப்ளிங் வேர்ட்ஸ் என்று சொல்கின்றோம். பப்ளிங் வேர்ட்ஸ் அதாவது எம்மில் வரக்கூடிய வார்த்தைகள், மா, டா, டீயில் வரக்கூடிய வார்த்தைகள், எம்மில் வர வார்த்தைகள், பீயில் வரக்கூடிய வார்த்தைகள் நாம் பார்க்கின்றோம். மம்மி, அம்மா என்று கூறுகின்றோம். எந்த நாட்டு குழந்தையாக இருந்தாலும், எந்த நாட்டு குழந்தையாக இருக்கட்டும், இந்த 3 எழுத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் உச்சரிக்கும். நம்ம நாட்டு குழந்தைகள் அம்மா என்று உச்சரிக்கும், மேல்நாட்டில் மம்மி என்று கூறுகின்றது. டாட்டா, டீயில் வரக்கூடிய வார்த்தைகள், பி, பப்பா என்று கூறுகின்றது, பாப்பா, டாட்டா என்று கூறுகின்றோமே. எந்த நாட்டு குழந்தைகளும் இந்த 3 எழுத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை தான் முதலில் உச்சரிக்கும். இதற்கு பேர் பப்ளிங் வேர்ட்ஸ் என்று பெயர். 7 மாதத்தில் குழந்தைகள், அதே குழந்தை 1 வயது வரும்பொழுது கிட்டத்தட்ட 4 வார்த்தைகள் தான் பேசும், 4 வார்த்தைகள் பேசும். ஆனால் 2 வயது வரும்பொழுது 400 வார்த்தைகள் பேசும், 400 வார்த்தைகள் பேசும் குழந்தைகள். 1.5 வயது முதல் 2 வயது வரை குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடும், வாக்கியங்களாக பேச ஆரம்பிச்சிடும். சில குழந்தைகள் 3 வயது பேசுகின்றது, சில குழந்தைகள் லேட்டாக பேசுகின்றது. ஆனால் குழந்தைகள் 1.5 வயதில் சரளமாக வாக்கியங்களோடு பேச ஆரம்பித்து விட வேண்டும். அதான் சராசரி வளர்ச்சி. அதில் தாமதம் ஏற்பட்டால், சில குழந்தை சொல்கின்றோம், எங்கள் அப்பா 3 வயசு தான் பேசினார், எங்கள் தாத்தா 5 வயசில் தான் பேசினார், பேசலாம். ஆனால் அது தாமதமானால் அந்த குழந்தை கல்வியில் பின்தங்கும். அது நல்லா இருக்கும். குழந்தை 5 வயதில் கூட பேச ஆரம்பிக்கும், நன்றாக பேச ஆரம்பிக்கும், நன்றாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கல்வியை பொறுத்தவரை அதற்கு சரிவர வராது. கல்வியில் பின்தங்கும் அந்த குழந்தைகள். 1.5 வயதில் பேசிவிட வேண்டும், அந்த குழந்தைகள் தான் கல்வியில் முன்னாடி நிற்கும். ஆகவே 1 வயது என்பது ஒரு சராசரி வளர்ச்சி. ஸோ இதுபோல் குழந்தைகள் 3 வயதில் நாம் தெரிய ஆரம்பிக்கும், அந்த குழந்தை திக்கி பேசுகிறது தெரிய ஆரம்பிக்கும். திக்குவாய்னு கூறினோம், ஸ்டாமரிங். தெக்குவாய் அதாவது எப்படி ஏற்படுகின்றால், தெக்குவாய் என்பது பொதுவாக எடுத்துக்கணும் என்றால், தெக்கு எங்கே வருகின்றது என்றால், அதாவது பியில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள், பி, டி, கே, பி, டி, இந்த 5 எழுத்துக்கள் தான் பியில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள். டியில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள், கேல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள், பி வார்த்தைகள், டியில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த எழுத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகளை தான் அவர்கள் சிக்குவார்கள். மற்றவைகள் பொதுவாக சாதாரண பேசிவிடுவார்கள். பிடி, கேபிடி இதில் தான் அவர்கள் திக்கும். அதாவது நம்ம கூட பார்க்கின்றோம், ஒரு எமோஷனலாக இருக்கின்றோம், படப்படப்பாக இருக்கின்றோம், ஒரு சில நேரங்கள் எமோஷனலி நாம் கூட திக்கின்றோம், நமக்கு வார்த்தைகள் வருவதில்லை. ஒரு மேடையில் பேசும்போது மற்றவர்கள் பேசும்பொழுது நமக்கே சில நேரங்களில் திக்குகின்றது, திக்குவாய் வருகின்றது. அது திக்குவாயா? அப்போ எப்பொழுது திக்குவாய் என்பது எதை கூறுவது? எமோஷனல் கூட திக்குவாய் வருகின்றது, அப்போ திக்குவாய்? அது திக்குவாய் அல்ல. திக்குவாய் என்பது டெஃபினிஷன் இருக்கின்றது. அதாவது திக்குவாய் அது நமக்கெல்லாம் 3 முறை தான் வரும். 3 முறை 4 முறை வந்தால் அது திக்குவாய் அல்ல, ஒரு எமோஷன் வரக்கூடியது. நாம் ஆ என்று கூறுகின்றோம், அம்மா, குழந்தைகளுக்கு கூறுகின்றது. 5 முறைக்கு மேலாக அதை நாம் இழுத்தோம் என்றால் தான் அது தெக்குவாய் என்று கூறுகின்றார்கள். அவம் 5 முறை வர வேண்டும், அதான் தெக்குவாய். அதுக்கு உள்ளாக வந்தால் அது தெக்குவாய் அல்ல. இமோஷனல் வரலாம், ஒரு ஆச்சரியத்தில் வரலாம், எக்ஸைட்மெண்ட்டில் வரலாம்,
ஆகவே 5 முறைக்கு அதிகமாக வந்தால்தான் அது தெக்குவாய் என்று கூறுகின்றார்கள். 5 முறை குறைவாக இருந்தால் இல்லை அல்ல. தெக்குவாய் பொதுவாக யாருக்கு வருகின்றது என்றால் இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு வருகிறது கூறுகின்றார்கள். இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு. ஏனென்றால் வலதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு மொழி வளம் எங்கே இருக்கின்றது? மூளையில் இடது பாகத்தில் இருக்கின்றது. மூளையில் இடது பாகத்தில் இருக்கின்றது மொழி வளம். இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு எங்கே இருக்கும் அப்படி என்றால் மொழி வளம் மூளையின் வலது பாகத்தில் இருக்கும். அவர்கள் இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு மொழி வளம் வலது பாகத்தில் தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த குழந்தையை அடித்து திரித்து அடித்து மிதித்து அதை வலது கையில் எழுத வைக்கின்றோம். வலது கையில் எழுத வைக்கும் பொழுது என்ன ஆகின்றது? மறுபடியும் அங்கே மூளையில் அங்கே பிரச்சனை ஏற்படுகின்றது. அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. இடது கையில் இருக்கும்போது வலது கையில் மொழி வளம் இருக்கும். நீ வலது கையில் மாற்றின உடனே அந்த குழந்தை இடது கை தான் போகணும். அங்கே இடது கை இல்லை, மொழி வளம் வலது கையில் இருக்கின்றது. அது இருக்குது, வலது பக்கம் இருக்கின்றது. ஆனால் வலது கையில் நாம் அந்த குழந்தையை அடித்து வலது கையில் எழுத வைக்கின்றோம். அப்பொழுது அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. அந்த குழப்பத்தினால்தான் திக்குவாய் ஏற்படுகிறது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இன்னொன்று என்னவென்றால், அதாவது சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம் என்றால், அதாவது நாம் பேசுகின்றோம், எண்ணுகின்றோம். நாம் எண்ணுகின்ற வார்த்தைகள், நாம் பார்க்கின்ற வார்த்தைகள் எல்லாம் கண்ணின் வழியாக மூளைக்கு செல்கின்றது. மூளைக்கு சென்று பிராக்கோஸ் ஏரியா பேச்சிஸ் என்று ஒரு சென்டர் இருக்கின்றது. அந்த சென்டருக்கு போகின்றது. அந்த சென்டர்லேருந்து மறுபடியும் வாய்க்கு வருகின்றது. வாய்க்கும் நாக்கு உதறு இதுகளுக்கெல்லாம் வருகின்றது, ஆர்டிகுலேஷன் வருகின்றது. இந்த வரும் வழியில் ஏற்படுகின்ற டிலே, அந்த கம்யூனிகேஷன் டிலே என்னால் அந்த சிக்னல் வரக்கூடியது டிலே ஆகுவதால் ஏற்படக்கூடியது தான் இந்த திக்குவாய் என்று இந்த அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இடதுகை பழக்கம் உள்ளவங்களுக்கு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் சில குடும்பங்களில் 2 மொழி பேசுவார்கள். அதாவது வெளியில் ஒரு மொழி இருக்கும், வீட்டில் ஒரு மொழி இருக்கும். வீட்டில் சௌராஷ்டிரா பேசுவாங்க, வெளியில் தமிழ் பேசுவாங்க. வெளியில் அவர்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள், நாம் இடமேந்து செல்கின்றோம், வீட்டில் தமிழ் பேசுவோம், வெளியில் அந்த மொழி அந்த நாட்டு மொழியை பேசுவோம். இதுபோல் 2 மொழிகள் பேசும் பொழுது வளர்கின்ற குழந்தைகளுக்கு அப்பொழுது சிரமம் ஏற்படுகின்றது, குழப்பம் ஏற்படுகின்றது. அந்த குழப்பத்தின் காரணமாக தெக்குவாய் வருகின்றது என்று கூறுகின்றார்கள். ஆகவே தெக்குவாய் வருவதற்கு இவைகளெல்லாம் காரணம். அந்த தெக்குவாய் வரும்பொழுது அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைகளுக்கும் அதாவது தன்னம்பிக்கை இழந்து விடுகின்றது, தாழ் மனப்பானை ஏற்படுகின்றது, மற்றவர்களை விட்டு தனியாக இருக்கணும் என்று நினைக்கின்றது, மற்றவர்களோடு சேர்வதற்கு விரும்புவதில்லை, அது சோஷியல் ஃபோபியா, மற்றவர்களோடு பழகுவதற்கு பயப்படுகின்றது, பேசுகின்றோமே என்று. அது பாடும்போது நன்றாக பாடும், பேசும்போது திக்குவாய் அதிகமாக இருக்கின்றது. அதுவும் பர்டிகுலராக ஃபோன் பேசினா அது கேட்கவே வேண்டாம். ஃபோனில் தான் அதிகமாக தெக்குவாயினுடைய வீரியம் அதிகமாக இருக்கின்றது ஃபோன் பேசும்பொழுது. ஸோ அதுபோல் அந்த குழந்தைகளுக்கு தாழ்மனப்பானை ஏற்பட்டு மற்ற சொசைட்டி ஒரு தனிமையை நாடுகின்றது. சில குழந்தை விரக்தி ஆகின்றது, சில குழந்தை தன்னையே தாக்கிக் கொள்கின்றது, தன்னையே துன்பப்படுத்திக் கொள்கின்றது. தெக்குவாய் உள்ள குழந்தைகளை பெற்றோர்கள் வீட்டில் விட்டுவிட்டு வெளியே போயிட்டு தனியாக விட்டு வரட்டுமே பார்ப்போம். வீட்டில் பெரிய ரகலை நடக்கும், விட்டு வைக்காத வீட்டில் யாரையும் அந்த அளவுக்கு ரகலை பண்ணி விட்டுருவோம். அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு மன பாதிப்பு ஏற்படுகின்றது. சில குழந்தைகள் அவமானமாக நினைக்கின்றது, சில குழந்தைகள் அதை அவமானமாக நினைக்கின்றது. மேற்கொண்டு இதனுடைய விளைவுகளை பற்றி நாம் அடுத்த முறை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். நாட்டில் இனி ஒரு கட்சி ஆட்சி இல்லை. இந்திய நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி என்பது இனி இல்லை. திமுக கழகம் போன்ற மாநில கட்சிகள் இணைந்துதான் இனி மத்திய அரசு அமைக்க முடியும் என்ற நிலை உறுதியாகிவிட்டது.